பேரவைத் தலைவர் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மன்ற உறுப்பினர்கள் திரு ஜி.கே. மணி, திரு பிரின்ஸ், திரு சிந்தனை செல்வன், திரு வேல்முருகன், திரு விஜயபாஸ்கர் ஆகியோர் அண்மையில் சீனாவில் பரவி வருவதாக சொல்லப்படுகிற HMPV என்கின்ற வைரஸ் குறித்து இங்கே கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் என்று சொல்லப்படுகிற இந்த HMPV என்பது இன்றைக்கு சீனாவில் பரவி இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட இது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கண்டறியப்பட்ட ஒரு வைரஸ் ஆகும். குறிப்பாக 2001ஆம் ஆண்டிலேயே இந்த வைரஸ் தொற்று என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த வைரஸை பொறுத்தவரை குளிர்காலம் மற்றும் இளவேனில் காலங்களில் இந்த நோய் பரவக்கூடும் என்பது ஏற்கனவே அனைவரும் அறிந்திருக்கிற ஒன்று. இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்பது சளி, இருமல், காய்ச்சல் மற்றும் சுவாச பாதிப்புகள் என்பதும் இப்போது நம்முடைய மன்ற உறுப்பினர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அனைத்து ஊடகங்களிலும் இந்த செய்தி பரவி வருகிறது. சுவாச நோய் பாதிப்புக்கு எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்பது 3 முதல் 6 நாட்கள் வரை இந்த பாதிப்பு என்பது இருந்து வருகிறது. மரியாதைக்குரிய திரு விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்னதைப் போல இது பெரிய அளவில் ஏற்கனவே இணை நோய்கள், பல்வேறு நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த வைரஸ் பாதிக்குமேனால் அது ஓரளவுக்கு தீவிரத்தன்மை அடைந்து நுரையீரல் பாதிக்கக்கூடிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர பெரிய அளவில் இதனால் பதட்டப்பட வேண்டிய அந்த அவசியம் என்பது இல்லை. இந்தியாவை பொறுத்தவரை இன்றைக்கு கடந்த 2024லேயே 714 பேர்களுக்கு இது சம்பந்தமான பரிசோதனைகள் செய்ததில் பலருக்கு நோய் பாதிப்புகள் இருந்தது என்பது கடந்த ஆண்டே கூட கண்டறியப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் கூட சென்னையில் ஒன்றுமாக சேலத்தில் ஒன்றுமாக கூட இந்த நோய் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு அவர்கள் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். எல்லோரும் அந்த இருவருமே நலமுடன் இருக்கிறார்கள். சுவாச நோய் தொற்றுகள் தானாகவே குணமடையும் என்கின்ற வகையில்தான் மருத்துவ வல்லுநர்கள் இதற்கான எந்த சிறப்பு சிகிச்சைகளும் தேவையில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட இந்த வைரஸை பொறுத்தவரை எதிர்ப்பு மருந்துகள், ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் மற்றும் இதற்கான தடுப்பூசிகள் எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய பெருமதிப்புக்குரிய சிந்தனை செல்வன் பேசும்போது சொன்னதைப் போல இந்த வைரஸ் பாதிப்புகள் குறித்து WHO அல்லது இந்திய சுகாதாரத்துறையின் அமைச்சகமோ ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா என்று கேட்டிருக்கிறார்கள். WHO பொறுத்தவரை 2019 கொரோனா பாதிப்புகள் தொடங்கிய உடனே அந்த கொரோனா என்பது தொடர்ச்சியாக பல்வேறு மாற்றங்களை பெற்று கொரோனா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான் என்று பல்வேறு விதமான உருமாற்றங்களை அந்த வைரஸ் பெற்றது. அந்த எல்லா வைரஸ்களும் மிகப்பெரிய அளவில் வீரியத்தன்மையுடன் கூடிய வைரஸ்களாகவே இருந்தது. திரு விஜயபாஸ்கர் இங்கே சொன்னார், நேற்றைக்கு நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் வைரஸ்களோடு இனிமேல் வாழ வேண்டும் என்கின்ற வகையிலான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அது நான் சொன்ன கருத்து அல்ல. WHO தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சாமிநாதன் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொன்னார். நான் சொன்ன இந்த வைரஸ்கள் எல்லாம் வந்தபோது இனிமேல் உலகம் முழுவதும் இது போன்ற வைரஸ்களின் வருகை என்பது தவிர்க்க முடியாது, அந்த வைரஸ்களோடு நாம் வாழ்ந்தே தீர வேண்டும் என்பதும் தவிர்க்க முடியாதது என்று WHO தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சாமிநாதன் சொன்னது. எனவே அந்த வகையில் இந்த வைரஸை பொறுத்தவரை ஒரு வீரியத்தன்மை உள்ள வைரஸ் அல்ல. இதற்கென்று பிரத்யேக மருந்துகளும் இல்லை, பிரத்யேக சிகிச்சையும் இல்லை. இதற்கான ஒரே ஒரு அறிவுறுத்தல், ஒரு 3 முதல் 5 நாட்கள் 6 நாட்கள் சும்மா இருந்தாலே போய்விடும் என்பதுதான். இதிலே அதாவது இதற்காக போய் நாம் எல்லா இடத்திலும் போய் ஆய்வு செய்து கொள்ள வேண்டிய, பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அந்த அவசியமும் கூட இல்லை. இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு பரிசோதனைக்கு செல்லுகிற போது நிச்சயம் HMPV கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, தானாகவே போய்விடும். எனவே இது பெரிய அளவில் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இது குறித்து பதட்டம் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. இதற்கான தனியாக பிரத்யேக படுக்கைகளோ இதெல்லாம் கூட தேவையில்லை. சிந்தனை செல்வன் கேட்டால் WHO ஏதாவது அவசர நிலை பிரகடனத்தை செய்திருக்கிறார்களா என்று. 2019 கொரோனா வந்தபோது WHO ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒன்றை டிக்ளேர் செய்தார்கள். 2023 மே மாதம் 5ஆம் தேதி அதே WHO அதை விலக்கி கொண்டார்கள். அதற்கு பிறகு குரங்கு அம்மை வருகிற போது, நம்முடைய மங்கி ஃபாக்ஸ் வருகிற போது ஒரு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது.
அப்போதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும், சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருவதை கண்காணிக்கிற அந்த பொறுப்பு WHO மற்றும் இந்திய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அறிவுறுத்தலுக்கேற்ப அதை செய்யப்பட்டது. தமிழ்நாடை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கேற்ப இது மாதிரியான எந்த நெருக்கடி வந்தாலும், எந்த மருத்துவ அவசர நிலைகள் வந்தாலும் அதை உடனடியாக நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை கண்காணிக்க அறிவுறுத்துவதும் அதை உடனடியாக போக்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க செய்வதுமான அந்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இது பெரிய அளவில் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. WHO இதுவரை எந்த விதமான அறிவுறுத்தலையும் சொல்லவில்லை. இந்த நிலையில் நேற்றைக்கு முன்தினம் ஒன்றிய அரசாங்கத்தின் சுகாதாரத்துறையின் செயலாளர் காணொலி வாயிலாக அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்த சுகாதாரத்துறை செயலாளர்களோடு காணொலி வாயிலாக கலந்து பேசி அவரும் இதையே சொல்லியிருக்கிறார். இது குறித்து பதட்டப்பட வேண்டாம், எந்த விதமான அறிவுறுத்தல்களையோ மக்களுக்கு விடுக்க வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறார். என்றாலும் கூட பொது சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தல் என்பது இனிமேல் இந்த மாதிரியான நோய் பாதிப்புகள், குறிப்பாக சளி, இருமல், காய்ச்சல் போன்ற அந்த பாதிப்புகள் உள்ளவர்கள் பொது இடங்களுக்கு போகும்போது முகக்கவசம் அணிந்து செல்வது என்பது அவசியம். அதேபோல் கைகளை கழுவிக்கொள்வது, சானிடைஸ் செய்து கொள்வது என்பது இந்த நோய் பாதிப்புகள் இருப்பவர்கள் செய்து கொள்வது நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது போதும் என்று நான் நினைக்கிறேன். இதனால் நாம் பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியதில்லை. தொடர்ந்து வரும் வைரஸ்களைப் போலவே இதுவும் ஒன்றுதான், சாதாரண ஒன்றுதான். இதில் எந்த விதமான வீரியத்தன்மையும் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக கவன ஈர்ப்பு தீர்மானம் தந்திருக்கிற மன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.